இந்து பக்தர்கள் அதிகமாக இருப்பாங்க, இந்து மதத்தினர் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. அவர்கள் நேச்சுரலாக பிஜேபி பக்கம் வாக்களிப்பதற்கான சான்சஸ் நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு மயிலாப்பூர் எடுத்துக்கிட்டிங்களா, நிச்சயமாக மயிலாப்பூரில் கணிசமான பிஜேபி கட்சியினர் இருக்காங்க. திருப்பரங்குன்றத்தில் ஏன் தரலான்னா, திருப்பரங்குன்றம் எந்த சிக்கலும் இல்லாத சுமூகமான ஒரு இடத்துல தேவையில்லாமல் சர்ச்சையாக்கியவர்கள் பாஜக. அதே போல் வந்து ஜெயங்கொண்டம், விருத்தாசலம், மயிலாடுதுறை, காட்டுமன்னார்குடி இது நாலும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக உள்ள தொகுதிகள். இப்போ ரிஷி வந்தியும் வாங்கியிருக்காங்க பாமக. அது எந்த அளவு கை கொடுக்கும்? 18 தொகுதியிலையும் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய ஆதரவாளர்களை நிறுத்த போவதாக ஒரு செய்தி. அவர் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவாரோ தெரியல, அது பொறுத்து இருக்கு. வெண்ணெய் திரண்டு வர நேரத்தில் தாலி உடைக்கிறது. அதிமுக என்பது எடப்பாடி பக்கம்தான் இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். பாமக என்பது அன்புமணி தான் நிரூபித்தாங்க. சட்டம் மட்டும் இல்லை, இயல்பாகவே. அதனால தான் மாம்பழ சின்னம் அவங்களுக்கு கிடைக்குது. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பாகி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தொகுதி ஒதுக்கீடு பங்கீடு விடயங்களை வந்து கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அதிமுக பாஜகவுக்கு இடையில் நடைபெற்ற தொகுதி பங்கீடு திருப்பரங்குன்றத்தை வந்து புறக்கணித்திருந்தாலும் கோவில் நகரங்கள் சார்ந்த தொகுதிகளை கொடுத்துருக்காங்க. திருவண்ணாமலை, திருச்செந்தூர், அதே போல் பார்த்திங்கன்னா முக்கியமான தொகுதிகள்லாம் வந்து கோயில் நகரங்கள் சார்ந்து மயிலாப்பூர், இதெல்லாம் வந்து இந்தமாரி இடங்களில் சார் வர்ற பக்தர்கள் வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து இது பிஜேபிக்கு முழுமையாக வாக்களிப்பாங்களா? நிச்சயமாக அந்த மாதிரி தொகுதிகளில் இந்து மத தலங்கள் நிறைந்திருக்கிறதுனால இந்து பக்தர்கள் அதிகமாக இருப்பாங்க, இந்து மதத்தினர் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. அவர்கள் நேச்சுரலாக பிஜேபி பக்கம் வாக்களிப்பதற்கான சான்சஸ் நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு மயிலாப்பூர் எடுத்துக்கிட்டிங்களா, நிச்சயமாக மயிலாப்பூரில் கணிசமான பிஜேபி கட்சியினர் இருக்காங்க. KN லக்ஷ்மணன் ஒரு 2001 ஜெயிச்சிருக்கார். அதனால் இப்போ தமிழிசை போட்டிடுறாங்க. அவங்களுக்கு பிரகாசமாக தான் இருக்கும்னு நான் உறுதியாக நம்புகிறேன். அதிமுக களமே பிரச்சாரத்தை தொடங்கிய எடப்பாடி பழனிசாமி முதல் பிரச்சாரமே தமிழிசைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் ஒரு கணிசமாக வெற்றி வாய்ப்பை தரக்கூடும்னு நான் நம்புகிறேன். அப்படின்னு மதுரை தொகுதியும் வாங்கியிருக்காங்க. ராம சீனிவாசன் நிற்கிறாரு. மதுரையிலும் பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில். அதே போல் கும்பகோணத்தை வந்து ஆய்வு பண்ணி பார்க்குற பொழுது அதில் வந்து அப்படியே எதிர்வினை வந்து நேர் எதிர்மறை பிரதிபலித்ததாகவும், அதனால் கும்பகோணம் வேணாம் அப்படின்னு சொன்னதாகவும் சொல்லப்பட்டது. ஏன்னா கோசிமணி வந்து முன்னாள் அமைச்சர் கோசிமணியை வந்து அங்கே இருந்த பொழுது அந்த தொகுதியை வந்து பிராமணர் மக்களுக்கு அவருடைய உணர்வுகளை புரிந்து அவ்வளவு செஞ்சிருக்கிறாரு. ஆனால் அவர் விட்டு சென்ற பணிகளை வந்து இவங்களுக்கு யாரும் அங்கே நின்னாலும் ஜெயிக்க முடியாது. ராமநாதனே வந்து அதை கேட்ட பொழுது அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, அதிமுக தரப்பில் இல்லை, தொகுதி வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஃபேவராக இல்லை, கூட்டணிக்கு ஒதுக்க போகிறோம். பிஜேபிக்கு வந்து கேட்கவே, அதாவது அவங்க கேட்ட பொழுது கூட அது இந்த விஷயத்தை வந்து கோடிட்டு காட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? உண்மை. எனக்கு கோசிமணியை பற்றி நல்லா தெரியும். கும்பகோணம் என்றால் கோசிமணிங்கிற லெவலில் இருக்குது. இப்போது திமுக சிட்டிங் எம்எல்ஏ சாக்கோட்டை அன்பழகன் எனக்கு தெரிஞ்சு வரேன். சாக்கோட்டை அன்பழகன் எனக்கு நல்லாவே தெரியும். தொகுதியை அழகாக பராமரிக்கிறார், நல்லா பண்ணுறாரு. திமுக சேர்ந்தவராக இருந்தாலும் அவரும் நீங்கள் சொன்ன மாதிரி இந்து மதத்தினருக்கு நெருக்கமாகவும் அனுசரணையாகவும் அன்போடு இருக்கிறாரு. தொகுதியில் யார் எந்த உதவி கேட்டாலும் உடனே செஞ்சிடறாரு. தொகுதியை அழகாக மேம்படுத்தியிருக்கார். நான் கண்ணால் பார்த்துருக்கேன், நான் போயிருக்கேன். சாக்கோட்டை அன்பழகன் என்னுடைய நண்பர், அவர் கோசிமணியின் சிஷ்யர். இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் கவனிக்கும். அதனால் 91 ராமநாதன் வெற்றி பெற்றார்னா அப்போது வீசிய அலை வேற. இப்போது அதுக்கு பிறகு குழந்தையில் இப்போ மீண்டும் முயற்சி பண்ணார், அதுக்கான மறுக்கப்பட்ட வாய்ப்பு காரணம் இன்றைய சூழல் வேற. தொகுதியை திமுகவினர் அழகாக பராமரிப்பதனால் திமுகவுக்கு வெற்றி பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. திருப்பரங்குன்றத்தில் ஏன் தரலான்னா, திருப்பரங்குன்றம் எந்த சிக்கலும் இல்லாத சுமூகமான ஒரு இடத்துல தேவையில்லாமல் சர்ச்சையாக்கியவர்கள் பாஜக. தவறான அணுகுமுறை. அவங்க சில அணுகுமுறைகள் வெற்றிக்கு தரும், எல்லா அணுகுமுறைகளும் வெற்றி தரும்னு சொல்ல மாட்டேன். கோயம்புத்தூரில் பாஜக வெற்றி பெறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஆனால் அங்கே நடந்த பல்வேறு சம்பவங்கள் உங்களுக்கு இது அத்வானி வந்தபோது நடந்த சம்பவங்கள்லாம் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அது வேறு. ஆனால் இப்போதைக்கு
அந்த திருப்பரங்குன்றத்தை கையில் எடுத்து பிரச்சனை ஆக்கினார்கள். அதை பற்றிய நம்ம விவாதமெல்லாம் வெட்டுருவோம். நான் அதை பற்றிய பார்வையெல்லாம் விட்டுறேன். ஆனால் தேவை அமைதியாக இருந்த ஒரு இடத்த இது மாதிரி ஆக்கினாங்க என்ற ஒரு ஆதங்கமும் வருத்தமும் இருக்கும். சர்ச்சைக்குரிய இடம் அவர்களுக்கு கை கொடுக்காது. அதனால் திருப்பரங்குன்றத்தை அவங்க என்ன கெஞ்சி கூத்தாடினாலும் பாஜகவை தராமல் தவிர்த்திருக்குது அதிமுக. அதே போல் காஞ்சிபுரம் தொகுதியை அதிமுக அந்த முறை அங்கே போட்டியிடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அமைச்சர் அந்த சோமசுந்தரம் மீண்டும் அங்கே போட்டியிடுவதாக உறுதிப்பட போயிருக்கிறாங்க. காஞ்சிபுரத்தையும் வந்து பாஜக ரொம்ப அழுத்தமாக வந்து கேட்டதாக ஒரு தகவல். அதுவும் வந்து கைமீறி போனதுக்கு இது போன்ற காரணங்கள். ஏன்னா அங்கே ஏற்கனவே வடகலை தென்கலை விவகாரம் ஒரு பக்கம் இருந்தாலும், அதாவது இந்த தொகுதி நமக்கு சார்ந்த தொகுதி இல்லை. எனக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி திமுக, அதுக்கு ஃபேவரான தொகுதி. அப்படி இருக்கிற பொழுது இந்த முறை வந்து அதிமுக அதை எடுத்துக்கிட்டு உத்தரமேரூரை பாமக கொடுத்துருக்காங்க. உத்தரமேரூர் அவங்களுடைய சார்பானவர்கள். இப்போ காஞ்சிபுரத்தில் இப்போதைய சிட்டிங் எம்எல்ஏ மேலே அவருக்கும் ஒரு கணிசமான புகழ் உண்டு. எழிலரசன் இருக்காரு. ஆனால் அவர் எந்த அளவுக்கு செல்வாக்கத்தை ஏற்படுத்துவார், அவருக்கு டிக்கெட் தராங்களா இல்லைன்றதுல கேள்வியெல்லாம் இருந்தால் ரொம்ப பாரம்பரியமான குடும்பம் சார். அது குடும்பத்தை திமுகவை சேர்ந்தவர். உதயசூரியன் கொடுத்த தெரியும் எனக்கு. சிவிஎம் அண்ணாமலை அவர்களும் வந்து அவருடைய சதயமாக இருப்பாங்க. தெரியும் எனக்கு. அவரும் தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியும், நல்ல நண்பர் தான். ஆனால் அன்பழகனுக்கே வெற்றி பெற்றிருக்காரு. திருநாவுக்கரசு செய்தித்துறை அமைச்சராக கூட இருந்தவர். அவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தவர். இருந்தாலும் காஞ்சிபுரத்தில் பாஜகவை தராமல் இருப்பது ஒரு வகையில் புத்திசாலித்தனமான வேலையை தான் நான் பார்க்குறேன். ஒரு முறை இடைத்தேர்தலில் காஞ்சிபுரமும் கும்மிடிப்பூண்டியும் ஒரு முறை இடைத்தேர்தலில் அந்த தொகுதி வந்து ரொம்ப முக்கியமான தொகுதியாக பார்க்கப்பட்டது. இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அதிமுக தொகுதி பங்கிட்டு சார். இப்போ வந்து கூடுமான வரைக்கும் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தொகுதி வாங்கியிருக்காங்கன்னு சொல்லப்பட்டாலும், இப்போ காட்டுமன்னார் கோயில், திருப்போரூர் இதெல்லாம் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நேர் எதிர் மோதலில் இருக்கிறோம். கீழ்வேலூர் தொகுதி தொடர்ந்து அந்த தொகுதியை வந்து போட்டிட்டு தோக்குறாங்க. மீண்டும் இப்போ வந்து அந்த தொகுதியை வாங்க வேண்டிய அவசியம். திருப்போரூரில் இதயவர்மன் இருந்தார். திருப்போரூரில் பாட்டாளி மக்களுக்கு கட்சிக்கு வாய்ப்புகள் கிடைப்பதற்கு சான்சஸ் இருக்குது. எனக்கு வியப்பாக இருக்குது, பெரம்பூர் தொகுதி கூட பாமக கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து ஆச்சரியமான விஷயம். ஏன்னா நகர்ப்புறங்களில் பாமக அந்த அளவுக்கு வெற்றி பெற்றதுக்குன்னு தெரியல. இன்னொரு தொகுதி நீங்கள் என்ன சொன்னீங்க, அதை ஒன்று கீழ்வேலூர், நாகப்பட்டினம் பக்கத்தில். இல்லை இன்னொரு கீழ்வேலூர். ஓகே, காட்டுமன்னார் கோயிலில் பல முறை விசிக கணிசமான வாக்குகளை பெற்று ஒரு 2 முறை நம்ம ரவிக்குமார் எம்எல்ஏவாக இருக்கார், ஒரு முறை எம்எல்ஏவாக இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த காட்டுமன்னார் கோயிலில் பட்டியலினத்தவருக்கு கொஞ்சம் கணிசமான சாதகமான கருதப்படுது. நகரப்புறங்களாக இருக்கிறாங்க. ஆனால் வந்து கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா வன்னியர்களும் தலித்து அநேகமாக அங்கே வந்து டஃப் ஃபைட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் காட்டுமன்னார் கோவிலில். இன்னும் சொல்ல போனால் சார், திருமுட்டம் வரைக்கும் அந்த தொகுதி உண்டு. திருமுட்டம் வரைக்கும் உண்டு. இதே போல் குமராட்சி ஒன்றியம் இருக்குங்கள்ல, சிதம்பரம் வரைக்கும் வல்லம்படுகை, அதாவது பார்த்திங்கன்னா வடக்கு மாங்குடி வரைக்கும் அந்த தொகுதியுடைய எல்லை. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப பறந்து விரிந்த ஒரு தொகுதி தான். முழுக்க விவசாயம் சார்ந்தது ஒரு தொகுதி. எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துடைய சொந்த ஊர் இருக்கிறது இல்லை. எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கு கணிசமான சமுதாய வாக்குகளும் உண்டு, கழக கட்சியினுடைய செல்வாக்கு உண்டு. அவருக்கும் ஓரளவு கெட்ட பேர் கிடையாது, நல்ல பேர்னு சொல்கிறாங்க, கேள்விப்பட்ட தகவல். அதனால் அங்கே வந்து எட்ஜு அவங்களுக்கு தான் சாதகமாக இருக்குது. மற்றபடி முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவை சார்பில் போட்டியிடுபவர்களுக்கு அநேகமாக பெரும்பாலும் வெற்றி பெற்றவர். அனைவருமே வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்படுத்துக்கிறார் எல்லாருமே. ஏன்னா வெற்றி வாய்ப்பை இழக்கக்கூடியவர்கள்லாம் இப்போ ஒரத்தநாடூரில் வைத்தியலிங்கத்தை நிறுத்தினா தோல்வி அடைவார். அவர் அங்கே திமுகவுக்கு போயிட்டார். ஏற்கனவே ஒரத்தநாடுல அவர் செல்வாக்கு இழந்தவர் உள்ளாட்சி தேர்தலில் இதே வைத்தியலிங்கம் இப்போ திமுக சார்பில் போட்டிடுறார். அவருக்கு மேலே ஒரு நம்பகத்தன்மை கிடையாதுன்ற ஒரு பார்வை உண்டு. அதே போல் வந்து ஜெயங்கொண்டம், விருத்தாசலம், மயிலாடுதுறை, காட்டுமன்னார்குடி, இது 4ம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக உள்ள தொகுதிகள். இது 3 தொகுதிகளை கொள்ளிடத்துக்கு வடக்கு புறம் உள்ள தொகுதிகள். டெல்டா தொகுதி. ஒரு தொகுதி பார்த்திங்கன்னா காவிரி கரைக்கு வடக்கு புறமும் கொள்ளிடக்கரைக்கு தெற்கு புறமும் உள்ள தொகுதி மயிலாடுதுறை. இப்போ காட்டுமன்னார்குடி தாண்டி நீ அந்தர போனீங்கன்னா அந்த கொள்ளிட ஆறு வந்து இந்த வாழ்வியலே பிரிக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேறு விதமான வந்து இருக்கும். ஆனால் வந்து வாக்குகள் அடிப்படை, உணர்வுகள் அடிப்படை எல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றாக தான் இருக்குது. அதாவது கொள்ளிடக்கரைக்கு இந்தாண்ட வைக்கிற குழம்போட வாசனை வந்து அந்தாண்டக்காரையில் இருக்கிற பெண்ணோட வீட்டுக்கு வந்து மூக்க தொலைக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வட்டார வாழ்க்கை வந்து பிரிக்கும் இல்லைங்களா? சொல்லாடல் பிரிக்கும், வட்டார வாழ்க்கை பிரிக்கும், கட்சிகள் பிரிக்கும், இந்த அரசியல் பிரிக்கும்,
ஒரே குடும்பத்தில் வந்து எல்லாமே இருந்தாலும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உணர்வு பிரிக்கும் இல்லைங்களா? இது எல்லாமே வந்து கூடுதல் விஷயமா பார்க்கப்படுற தொகுதி தான் 4 தொகுதியும். இப்போ ரிஷிவந்தியம் வாங்கியிருக்காங்க பாமக. அது எந்த அளவு கை கொடுக்கும்? ஒரு முறை ரிஷிவந்தியத்தில் தேமுதிக தலைவர் நிறுவன தலைவர் விஜயகாந்த். வெற்றி பெற்றிருக்கார். ஆனால் ரிஷிவந்தியம் பாமகக்கு கிடைக்கும்னு தான் நான் நம்புகிறேன். அந்த முறை விஜயகாந்த் என்ற ஆளுமையினால தான் அந்த இடம் அவருக்கு கிடைச்சதா நான் நினைக்கிறேன். ரிஷிவந்தியம் பாமகவுக்கு ஓரளவு பிரகாசமான இடம் தான். திருவையாறு போன்ற இடங்கள் தான் அமமுக மக்கள் முன்னேற்ற மக்கள் கழகத்துக்கு முன்னணி, மன்னார்குடி, அமமுக கொடுத்துருக்கு. அந்த பெல்ட்டு அது வந்துடும். என்னை பொறுத்தவரை பாமக, அமமுக 3 பாஜக 3க்குமே அவர்களுக்குரிய இடங்கள் தரப்பட்டதாக நான் புரிந்து ஒரு கொள்கிறேன். திருப்தியாக முடிந்து விட்டது. ஏன்னா இப்போ ஒரு சிக்கல் வந்து தன்னுடைய கட்சி என்ன இப்போ 18 தொகுதியிலையும் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய ஆதரவாளர்களை நிறுத்த போவதாக ஒரு செய்தி. அவர் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவாரோ தெரியல. அதை பொறுத்து இருந்து வெண்ண திரண்டு வர நேரத்தில் தாலி உடைக்க. ஏன்னா இளைஞர்கள் வந்து அன்புமணி பக்கம் தான், கட்சியை சேர்ந்தவர்களே இருக்காங்க. பல பேரோடு பேசினேன். பார்த்தீங்கன்னா திலகபாமா, கணேஷ்குமார் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இந்த பக்கம் தான் வந்திருக்காங்க. நீங்கள் சொல்கிறது கணேஷ்குமார் அவர் நிற்கிறது செஞ்சு. அதனால் அன்புமணி கட்சி அதாவது அதிமுக பலதாக பிரிந்தால் கூட அதிமுக என்பது எடப்பாடி பக்கம்தான் இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அதே மாதிரி பாமக 2ஆக பிரிஞ்சால் கூட பாமக என்பது அன்புமணி தான் நிரூபித்தாச்சு. சட்டம் மட்டும் இல்லை, இயல்பாகவே. அதனால தான் மாம்பழ சின்னம் அவங்களுக்கு கிடைக்கிது. சசிகலாவுக்கு கொடுத்தா அதிமுக பொதுச்செயலாளர்னு சொன்னாங்க, எடுபடலை. அதனால தான் அவங்க தனியாக கட்சி தொடங்கினாங்க. ராமதாஸ் கூட ராமதாஸ் இல்லை, புதிய கட்சி தொடங்குவதாக பத்திரிகையில் பார்க்குறோம். அதனால் சூழல் களம் இப்படி அமைந்திருக்கிறது. அநேகமாக நிறுத்தப்பட்டவர்கள் 2 தரப்பில் சேர்த்து சொல்கிறேன் நான். அநேகமாக நிறுத்தப்பட்டவர்கள் பெரும்பாலானோர் வெற்றி பெறுவதற்கான சான்சஸ் அதிகம் இருப்பதாக நான் நம்புகிறேன். இப்போ சைதாப்பேட்டை எப்படி சார்? சைதாப்பேட்டைலாம் வந்து செந்தமிழன் மீண்டும் ரொம்ப நாளைக்கு முன்னாள் அமைச்சராக இருந்தார், செய்தித்துறை அமைச்சராக. அவர் தினகரன் சார்பாக தினகரன் சார்பாக கட்சி சார்பில் போட்டிடுறார். சைதாப்பேட்டையில் அநேகமாக திமுகவுக்கு தான் வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். பல காலமாக அப்படி இருந்தது. சென்னையை பொறுத்தவரை கணிசமான இடங்களை திமுக கைப்பற்றும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ராயபுரம் போன்ற தொகுதிகளில் மட்டும் ஜெயக்குமார் ஜெயிப்பார். அது ஏன்னா இப்போதைய சிட்டிங் எம்எல்ஏ மேலே மக்களுக்கு திருப்தி கிடையாது. ஐட்ரீம் மூர்த்தி அவ்வளோ தூரம் திருப்தி கிடையாது. அதனால் பொறுத்திருந்து பார்க்கலாம். விஐபி தொகுதி குளத்தூர், 1000 விளக்கு குளத்தூரும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியும் நிச்சயமாக விஐபி தொகுதி அவர்களுக்கு போகும். அது மட்டும் தான் விஐபி தொகுதிங்களா? எடப்பாடி தொகுதி விஐபி தொகுதி? எடப்பாடி தமிழ்நாட்டில், சென்னையில் இல்லையே. நான் சொல்ல வெளியூருங்கிறதுனால எடப்பாடிக்கு வெற்றி பெறும். பொறுத்திருந்து பார்க்கலாம். நிகழ்ச்சி பங்கேற்று போல கருத்தில் தெரிவித்து மிக எதை நன்றி.